மாண்புமிகு உறுப்பினர் திருமதி தாரகை கட்பட். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விளவங்கோடு தொகுதி உண்ணாமலை பேரூராட்சிக்கு உட்பட்ட விரிகோடு மார்த்தாண்டம் கருங்கல் சாலையில் உள்ள ரயில்வே கேட்டு 15B மேம்பாலம் அமைக்க பல வருடங்களுக்கு முன்பாக சர்வே செய்யப்பட்டுள்ளது. கழிந்த 10 வருடங்களாக மக்கள் கடும் எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் நடத்தி வருகிறார்கள். எனவே மக்களுடைய கருத்தை கேட்டு ரீசர்வே செய்து மக்கள் விருப்பப்பட்ட பாதையில் அமைக்க அரசு முன்வருமா என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் சகோதரி சொல்லுகிற அந்த கோரிக்கை என்பது பொதுவாக ரயில்வே பாலம் கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய போக்குவரத்து செறிவை வைத்துத்தான் ரயில்வே பாலம் கட்டுவோம். 1 லட்சத்திற்கு மேற்பட்ட செறிவு இருக்கும் என்று சொன்னால் அதை முழுமையாக நம்முடைய மாநில அரசாங்கம் 50% ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து 50% பெற்று அந்த பாலத்தை நாங்கள் கட்டுகிறோம். எனவே நீங்கள் சொல்லப்பட்டிருக்கிற அந்த செறிவு இருக்கிறதா என்பதை துறை சார்பாக ஆய்வு செய்யப்படும். அதே நேரத்தில் எல்லா மாநில அரசாங்கம் தான் கட்ட வேண்டும் என்று சொன்னால் முதலமைச்சருடைய அனுமதி பெற வேண்டும். ஏன்னா முழு பணத்தையும் போட்டு மாநில நிதியிலிருந்து கட்ட வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நிதித்துறையில் இடம் தர வேண்டும், முதலமைச்சருடைய அனுமதி பெற வேண்டும். நீங்கள் சொன்ன கேள்வியே அதை நான் மனுவாக எடுத்துக்கொண்டு அதை ஆய்வு செய்ய சொல்கிறேன். அது என்ன நிலையில் இருக்கிறது என்பதை உணர்ந்து பணிகளை மேற்கொள்ளப்படும். மாண்புமிகு உறுப்பினர் வி.பி. கந்தசாமி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவை மாவட்டம் நீலம்பூரிலிருந்து கேரள எல்லை வரை L&T பைபாஸ் 4 வழிச்சாலை இருக்கிறது. அது போக்குவரத்து அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் அது 6 வழிச்சாலையாக மாற்றி நம்முடைய திருச்சி சாலை சந்திக்கிடத்தில் ஒரு மேம்பாலம் அமைத்து கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட அந்த சாலை கிடக்க வேண்டும் என்றால் இன்று 3 மணி நேரம் கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதுபோல் அங்கே மேம்பாலம் அமைத்தாலும் உடனடியாக போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் மேம்பாலத்தை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவரே, சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகிற அந்த ஜங்ஷன் என்பது ஒரு பக்கத்தில் L&T கட்டுப்பாட்டில் இருக்கிற ஒன்று. இப்பொழுதுதான் அந்த L&T இருந்து தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அந்த சாலையை பெற்றிருக்கிறார்கள். எனவே அது விரிவுபடுத்துகிற நிலை. இன்னொன்று திருச்சிக்கு போகிற சாலை, அந்த சாலை. எனவே இந்த 2 இறக்கிற இடத்தில் தான் பெற வேண்டும் என்று ஒரு பாலத்தை சொல்லியிருக்கிறார்கள். இது சம்பந்தமாக ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கத்துக்கு நாங்களே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறோம். ஏன்னா அங்கே அந்த ஜங்ஷனில் அதிகமான கூட்டம் இருக்கிற காரணத்தினால் அதில் ஒரு மேல்மட்ட உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் என்று நாங்களே கடிதம் எழுதியிருக்கிறோம். மீண்டும் அது வலியுறுத்தி ஒன்றிய அரசாங்கத்தின் மூலமாகத்தான் அதை கட்ட முடியும். எனவே வலியுறுத்தி அது கட்டுவதற்கு இந்த அரசு முயற்சி எடுக்கும்.